இப்போ டேங்கை பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போ இருக்கையை பற்றி சொல்லுங்களேன். இருக்கையை பற்றி நான் இது சொல்லணும் போனால், இதுக்கு ப்ரீவியஸ் மாடலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பைக்கும் சரி, ஃப்ளாட்டாக இருக்கும். லேடிஸ் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் கம்பல்சரி உட்கார, சில பேர் டேங்க்ல உட்கார வைப்பாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி இடம் பத்தல டேங்க்ல உட்காருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டிங் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் டிரைவிங் பண்ணுறதுக்கும் எவ்வளோ லாங் வேணால் போகலாம். ப்ளஸ் லேடிஸும் சில்ட்ரன்ஸும் கம்ஃபர்டபுள் ட்ராவல் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி வண்டிகளை வந்து இருக்கை கடைகளை தான் வந்து இந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்க முடியும். இப்போ இதுக்கு அடியில் என்னென்ன விஷயங்கள், எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்க? ஓ, சுலபமாக எடுத்துடலாம். ஓ, ஒரு சில வண்டிகள்லாம் இது எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்காது, நம்மளோட வண்டிக்கு மட்டும் இருக்கும். இதுதான் சார் ஏர் ஃபில்டர். இந்த வண்டியோட ஃபில்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். நார்மலாக ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர், மற்ற நார்மல் வண்டியில் 4000 கிலோமீட்டர் க்ளீன் பண்ணினே இருக்கணும், 12000 கிலோமீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். ஆனால் இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 16000 கிலோமீட்டர் தாராளமாக நான் ஸ்டாப்பாக ஓட்டு. இது ரொம்ப சுலபமாக பொருத்திடலாம்ல? தாராளமாக. இந்த முகப்பு பார்க்கும்போது அந்த ஸ்பீடோமீட்டர் அதை பற்றி சொல்லுங்களேன். அதில் என்னென்ன விஷயம்? இதுக்கு பிஃபோர் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் நீரில் அவ்வளோ சீராக காமிக்காது. எவ்வளோ டார்கெட் போகிறோன்றது கிலோமீட்டர்ஸ் வந்து சில நோட் பண்ணிருக்காது. இதில் இண்டிகேட் பண்ணால் இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட் ஒளி தெரியும். சரி, இப்போ அந்த ஹேண்டிலோட நீளம் வந்து எப்படி இருக்கு? நம்ம ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக சொல்லுங்கள். தாராளமாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறதுலாம் சீட்டும் கம்மியாக இருக்கும், இருக்கையோட அமைப்பும் கம்மியாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணால் போகலாம் தாராளமாக. கை வலியோ முதுகு வலியோ எந்த மாதிரி வலியும் பெயினோ ரிலீஸ் ஆகிறது. இந்த வண்டிக்கு மேனுஃபேக்சரிங் வந்து ஹேண்ட் பேக் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார், தாராளமாக. சரி, இப்போ இதில் அதிகபட்ச வேகம் எவ்வளோ போக முடியும்? அதிகபட்ச வேகம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 கிலோ வேகம் வரைக்கும் போகலாம் சார். பொதுவாக நம்ம வாகனத்தில் வந்து ஒரு அதிகபட்ச வேகம் போகிறோம் அப்படின்னா ஒரு வைப்ரேட் இருக்கும். வண்டி வந்து ஒரு திணறும், கொஞ்சம் உலட்டி விடுற மாதிரி இருக்கும். வண்டி வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டு. ஆனால் இதை பொறுத்தவரை இது எதனால அந்த மாதிரி நமக்கு பயம் இல்லைன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வைத்த மாதிரி வண்டி வெயிட் இருக்குது. இது வெயிட் வந்து 122 கிலோ வெயிட் இது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் கம்ஃபர்ட்டும் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடாக போகலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிபிஎஸ் மாடலாம் கொடுத்துருக்காங்க முன்னாடி சொன்னேன். சரி, இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம், ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு துளைகள் கொடுத்துருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் ஏரோடைனமிக் கால் வந்து ஏர் சர்க்குலேஷனாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுவும் பிளாக் பண்ணிட்டா இதுவும் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால் இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால காற்று ஸ்பீடாகி போனால இன்னும் ஸ்பீடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஓ, நிச்சயமா இந்த மாதிரி ஒரு புதிய முறை பார்க்கும்போது அதிகபட்சமாக விளையாட்டு சார்ந்த ஒரு வாகனங்களுக்கு வடிவமைப்பில் தான் இந்த மாதிரி ஒரு துளைக்கு கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வாகனத்தில் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். சரியா, புதுசாக கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமாம் சார். ஹோண்டா சிபி ஷைனிங் வந்து நம்ம இயந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்லுங்க ராஜன். இதோட இயந்திரத்தை பற்றி நான் விரிவாக்கம் சொல்றது, இது 125 சிசி கொண்ட பைக் சார். இது 4 கீர் தான் இருக்கும் வண்டியில். இது எதனால உங்களுக்கு 65 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு தருதுன்னா இந்த ஆப்டிமேக்ஸ் ஹெச்டி டெக்னாலஜினால தான் உங்களுக்கு அவ்வளோ இது. ஓ, ஹெச்டி டெக்னாலஜி. ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி தான் ஷார்ட்டாக ஹெச்டி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, மைலேஜ் எவ்வளோ அதிகம் பண்ண முடியுமோ அந்த சென்சார் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. குறைஞ்ச பெட்ரோலை அதிக மைலேஜ் தரக்கூடிய டெக்னீஷியன் இருக்குது. சரி, இப்போ இயந்திரத்தோட திறன் பார்க்கும்போது சொல்லுங்க. இந்த இன்ஜினோட தேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 சிசி தன்மையை கொண்டது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 10.57 பிஹெச்பி கொண்டது. இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பர் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 வரும் சார். ப்ளஸ் இது டார்க் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5500 ஆர்பிஎம் டார்க் வரும். ஓ, 120 சிசியில் அதுக்கு தேவையான கொஞ்சம் கூடுதலான வேகத்தில் செயல்பட்டு இருக்கு இந்த இயந்திரம். இப்போ இதில் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இருக்கு சார். முக்கியமான சிறப்பம்சம் இன்ஜினை பற்றி சொல்ல வேண்டியது. சொல்லுங்க ராஜன். இதோட 125 சிசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி ஆப்டிமேக்ஸ் இன்ஜினில் வந்திருக்கு. ப்ளஸ் இதில் நிக்கல் கோட்டர் ஸ்பார்க்ல வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பெனிஃபிட்னா, மற்ற வண்டி நார்மல் மெட்டல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ எஃபிஷியண்டாக வராது. நிக்கல் கோட்டர்னால உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மழை காலங்களாம் எந்த காலங்களும் உங்களுக்கு தாராளமாக ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் 2 வே ஏர் ஜாக்கெட் இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, 1 வேல ஒரு சில பைக்லாம் 1 வே மட்டும் தான் இருக்கும். காற்று இப்படி வந்துட்டு திருப்பி வந்த வழியிலே போயிடும். பட் இதுவே 2 வே ஏர் ஜாக்கெட்னா ஒன் சைடு இன்செர்ட் பண்ண பிறகு உள்ள கூலிங் பண்ணிட்டு திருப்பி இந்த சைடு வந்துடும். ஓ, அதுக்கு துளைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் போகலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கும், வண்டி நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் இதில் இந்த மின்னணு இந்த பேட்டரியை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக சொல்ல போனால் பேட்டரி பற்றி நான் சொல்லி ஆகணும் சார். எம்எஃப் பேட்டரினா பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டி பிராண்டில் இருக்கிறத விட மாதம் ஆசிட் ஊற்றி டாப் அப் பண்ணி சார்ஜ் எப்பவுமே இருக்கா நம்ம கண்டிஷன் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் எம்எஃப் பேட்டரிக்கு அது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ட்ரை பேட்டரினால உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறவோ இறங்கவோ அது மாதிரி வாய்ப்புகள் இல்லை. மெயின்டைன் பண்ண தேவையில்ல சார் நீங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் பார்த்துட்டோம். முக்கியமா இன்ஜின் நம்ம வண்டி ஓட்டினா மட்டும் பார்த்தாது, நம்ம பின்னாடி உட்கார லேடிஸ், சில்ட்ரன்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கரெக்டான டிராவல் பண்றதுக்கு முக்கியமான இந்த சஸ்பென்ஷன் மட்டும் தான் சார். இந்த சஸ்பென்ஷன் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, சில பேர் ஹைட்டா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க, பிளஸ் ரஃப் ரோட்ல டெய்லி போவாங்க, சாஃப்ட் ரோட்ல போவாங்க, எந்த விதமான ரோட்டுக்கும் இது வந்து நமக்கு ஃபிளெக்சிபிளா உடனடியா இருக்கும். இது வந்து சர்வீஸ் பண்ணும்போது மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நம்மளோட மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த மப்ளர் பத்தி சொல்லுங்க. இதில் மப்ளர் பற்றி சொல்ல போனால், இப்போ நார்மல் மப்ளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் அதிகமாக வரும், ஏர் பொல்யூஷன் வரும். இது வந்து கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அழகாகவும் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த கேத்தலிக் கன்வெர்ட்டரில் நமக்கு இதுதான் பெனிஃபிட். கார்பன் மோனாக்சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஈஸியாக வரும், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண சார். இப்போ சில வாகனங்கள் அதிகமான புகை வெளி வரும், அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். இப்போ இதில் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாம் சார். ஏன்னா இப்போ பெரும்பாலும் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் அதிகமாக ஸ்மோக் வரும், அது வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மஃப்ளரில் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் ஒரு பொருள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏர் மிக்சர் பாஸ் ஆகி எக்ஸாஸ்ட் வால்வ் வரும்போது உங்களுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வெளியே வரதுனால உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாகும். ஓ, அதனால கொடுத்துருக்காங்க. அது வடிவமைப்பு புதுசாக இருக்கு. சூடாகாதுல சீக்கிரம்? சூடு ஆகாது. சப்போஸ் சூடு ஆகிற மாதிரி கால் வச்சோம்னா இது மேலே மஃப்ளர் கவர் இருக்கு, இது மேலே கூட நீங்கள் தாராளமாக கால் வைக்கலாம். இது வந்து ஹீட்டை வந்து இதில் ஹீட் காமிக்காது. முன்னாடி இருக்க இண்டிகேட்டர் மாதிரி இந்த இண்டிகேட்டர் ஃபிளெக்சிபிளாக இருக்கும் சார். நம்ம பார்க் பண்ணாலும், வண்டி சாஞ்சாலும், இடிஞ்சாலும், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபிளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி. இதோட டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமனாக வரும். ப்ளஸ் பின்னாடி டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் லைட் எரியும், ரியர் பிரேக் அப்ளை பண்ணாலும் லைட் எரியும். ஓ, டெயில் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. எஸ் சார். சரி, இப்போ பின்புறம் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டில் பண்றது, நம்ம கைப்பிடி வந்து அதை பற்றி சொல்லுங்க. ஒரு சில பைக்லாம் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா இரும்புல இருக்கும், இல்லை பிளாஸ்டிக்ல இருக்கும். ஃபிளெக்சிபிளாக இருந்தாலும் grip கிடைக்காது. இப்போ லேடிஸ்லாம் 99.9% சிங்கிள்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. அவங்க பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். ப்ளஸ் ஏதாவது லக்கேஜ் வச்சு கட்டும்போது கூட இது அலுமினியத்தில் இருந்தனால நம்ம உறுதியாக இருக்கும், லாங் லைஃப். இப்போ நம்ம ஒரு வாகனம் ஓடுறோம் அப்படின்னா அதில் அந்த பற்சக்கரம், அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பயாவது வந்து எப்போ லூஸ் ஆகும் இல்லை எப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் நம்மளே அதை கணிக்க முடியுமா? தாராளமாக கணிக்கலாம் சார். அதுக்கு ஏதாவது புதுசாக கொண்டு வந்துருக்கோம்? அதுக்கு இருக்கு சார். செயின்ஸ் பாக்கெட்லேயே மேலே ஒட்டிருப்பாங்க ஸ்டிக்கர். ஓ, இதுலயே வந்து அந்த குறிப்புகள் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம் சார். செயின் கார்டு சொல்லுவாங்க. இந்த செயின் கார்டு வந்து ஆஃப் செயின் கேஸ், சில பேர் செயின் கேஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஷைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதுகாப்புக்காக செயின் கார்டு போட்டிருப்பாங்க. இந்த செயின் கார்டு மேலேயே நம்ம ஒரு ஸ்டிக்கர் போட்டு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ காற்று அடிக்கணும், சிங்கிள்ஸில் எவ்வளோ காற்று அடிக்கணும், டபுள்ஸில் எவ்வளோ காற்று அடிக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒன் செயின் கொஞ்சம் லூஸாக இருந்தாலோ டைட்டாக இருந்தாலோ இதை நம்ம பார்த்தாலும் நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி பக்கத்தில் சர்வீஸ் சொன்னால் அவங்களே செக்அப் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து கிட்டத்தட்ட 122 கிலோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். இப்போ சென்டர் ஸ்டாண்டு நம்ம அது போடும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம்ல, இதில் எப்படி இருக்கு? ஒரு சில வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது ஒருத்தர் உதவி இல்லாமல் போட முடியாது. இப்போதைக்கு வர சென்டர் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ கிளாம்ப் இருக்கிறதுனால எவ்வளோ வெயிட் ஆனாலும் ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பாடி ரைஸ் ஆகி அழகாக சென்டர் ஸ்டாண்ட் பேக்கேஜ் ஆகும். ஓ, கியர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சில பைக் பார்த்தீங்கன்னா 1 down 4 up இருக்கும். சில பேருக்கு டிரைவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 down 4 up நல்ல யூனிவர்சல் பின் கோட். ஆனால் இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கியர்லாம் சேம் காமனாக இருக்கும். ஃபுல் டவுன் நியூட்ரல் 1 by 1 அப் பண்ணால் உங்களுக்கு 1 2 3 4 கியர் ரைஸ் ஆகும். மொத்தம் 4 கியர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் சார்.